வணக்கம். இன்றைய காணொளியில நாம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பாரதியார் பற்றிய 10 ஆச்சரியமான தகவல்கள் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவ முழுவதும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நாம இன்றைய காணொளிக்குள்ள போலாம். 1. பாரதி பட்டம் பெற்றது. ஆம், பாரதி தன்னுடைய 11வது வயதிலேயே கவிபாடும் ஆற்றல் பெற்றவரா இருந்தாரு. அப்ப எட்டயபுரம் மன்னரால் இவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. பாரதி என்ற சொல்லிற்கு கலைமகள் என்ற பொருளும் உண்டு. 2. பாரதி 39 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார். பாரதியினுடைய பிறப்பு 11/12/1882 எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவருடைய வாழ்நாள் பாத்தீங்க அப்படின்னா 1882 இருந்து 1921 வரைக்கும் தான். முக்கியமா 39 ஆண்டுகள் கட்டம் தான் அவர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளால அறிய முடியுது. குறிப்பிட்ட காலகட்டம் வாழ்ந்திருந்தாலும் அவரு கவிதை, கட்டுரை, சிறுகதை, பல்வேறு இலக்கியங்கள்ல தன்னுடைய பங்கினை வெளிப்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. 3. பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர் பாரதி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், ஆங்கிலம், வங்காளம், ஹிந்தி, இந்த மாதிரி பல்வேறு மொழி புலமையுடையவர். குறிப்பா பாரதியை பற்றி குறிப்பிடப்படும் பொழுது 18க்கும் மேற்பட்ட மொழியை அவர் அறிந்திருந்தார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதனாலதான் யாமறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதி உரைப்பதை நம்மால் அறிய முடிகிறது. பாரதி பல்வேறு பத்திரிகைகளில் தன்னுடைய பங்கினை ஆற்றியுள்ளார் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். குறிப்பா ஆசிரியராகவும், துணை ஆசிரியராகவும், உதவி ஆசிரியராகவும் பல்வேறு பத்திரிகைகளை பணியாற்றியிருக்கார். முக்கியமா குறிப்பிடணும் அப்படின்னா சுதேசமித்திரன், இந்தியா, விஜயா, பாலபாரதம், இந்த மாதிரி பல்வேறு பத்திரிகைகளை ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பாரதி பணியாற்றியிருப்பதை நாம் பார்க்கலாம். 5. புதுச்சேரியில் வாழ்க்கை. பாரதி ஆங்கிலேயருக்கு எதிராக தன்னுடைய கருத்தினை பதிவிட்டு வெளியிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஆங்கிலேய அரசால் இவருக்கு கைது, பிடிவாரண்ட் பிணைப்பிக்கப்படுகிறது. அப்ப அந்த பிடிவாரண்ட்ல இருந்து தப்பிப்பதற்காக பாரதி புதுச்சேரி அவரு சென்றடைகிறார். புதுச்சேரியில பிரெஞ்சு ஆளுகைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவரு தமிழ்நாட்டை விட்டு பாண்டிச்சேரிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க போய் கொஞ்ச நாள் இருக்காரு. அங்க போயுமே தன்னுடைய இதழ்கள் சார்ந்த செய்திகளை இதழ்கள்ல வெளியிடக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. 6. பெண் விடுதலை. முக்கியமா பாரதியினுடைய அத்துணை படைப்புகளிலும் பெண் விடுதலையை பற்றி நம்மால் பார்க்க முடியும். பெண்ணுக்கான சம உரிமை, பெண்ணுக்கான உரிமை, இந்த மாதிரி அவருடைய குரல் பெண்ணினுடைய மேன்மைக்கும், குறிப்பாக பெண்களுக்கான கல்வி உரிமையை பெற்று தருவதிலும், அவர்களுக்கான சுதந்திரம், சம உரிமையை பற்றி பேசுவது அவருடைய கவிதைகளிலும் சிறுகதைகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. 7. ஜாதிய ஒழிப்பு. காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதி. மனிதநேயம், எல்லா உயிர்களிடத்தும் ஒரே விதமான அன்பை செலுத்தக்கூடிய ஆற்றல், எந்த இடங்களிலும் ஜாதிய வேறுபாட்டை களைய வேண்டும், சமதர்ம தர்மம் நிலை பெற வேண்டும் என்று தன் கவிதை வாயிலாக வெளிப்படுத்தியதில் முக்கியமான ஒருவரில் பாரதியை நாம பார்க்கலாம். குழந்தைகளுக்காக பாடலை எழுதியுள்ளார். ஆம், பாப்பா பாட்டு, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓடி விளையாடு பாப்பா, சின்னஞ்சிறு கிளியே, புதிய ஆத்திச்சூடி, இந்த மாதிரி பல்வேறு பாடல்கள் குறிப்பா குழந்தைகளுக்காக இவர் பாடியிருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. 9. பாரதியார் ஒரு சிறந்த கதாசிரியர். இவர் வெறும் கவிதைகள், கட்டுரைகள், தங்க இலக்கியங்களின் மூலமா மக்களுக்கு சுதந்திர வேட்கையை ஏற்படுத்தியது போல பல்வேறுபட்ட சிறுகதை நூல்களும் பாரதியை இயற்றியிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பா 6 ஒரு பங்கு, வேப்பமரம், இந்த மாதிரி பல்வேறுபட்ட சிறுகதை நூல்களும் பாரதியால் இயற்றப்பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இறுதியாக 10. யானையுடன் நடந்த சம்பவம். ஆம், சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணி இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயில தினந்தோறும் அங்குள்ள யானைக்கு உணவு வழங்குவது வழக்கம். அப்படி ஒரு நாள் உணவு வழங்கப்படும் பொழுது யானையால் தள்ளப்பட்டு அவருக்கு காயம் ஏற்படுது. அந்த காயம் ஏற்பட்டதற்கு பின்னாடி அவருடைய உடல்நிலை சரியில்லாத சூழல்ல அவர் பின்னாடி காலமானார் அப்படிங்கிற செய்தியை நாம பார்க்கிறோம். இதுதான் அவரை பற்றியான செய்திகள். அப்ப இந்த 10 செய்திகளும் உங்களுக்கு ஏற்கனவே இதுல எந்தெந்த செய்திகள் தெரிந்திருக்கும் அப்படிங்கிறத
கருத்துக்களை பதிவிடுங்க. எது எது இப்போ புதுசா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற செய்தியும் கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் இது போல பல்வேறுபட்ட புலவர்கள், அறிஞர்கள் பற்றிய செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் சுவடுகள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, தொடர்ந்து பின்பற்றுங்க. உங்களுடைய ஆதரவை எப்போதும் நம்முடைய தமிழ் சுவடுகள் சேனலுக்கு நீங்க தரணும். நன்றி.